ஷானவாஸ், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். பட்ஜெட் அப்படின்றது ஒரு குறுகிய நேரத்திற்குள் நம்ம விவாதிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. அது நம்ம விரிந்த பொருள்ல பேசணும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படி எடுத்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எதிர்க்கட்சி விமர்சிச்சிருக்கிறாங்க, வெற்று அறிவிப்புகள் இருக்கு, விளம்பர அறிவிப்பு இருக்கு அப்படின்னு. பிரதானமா அவங்க ஃபோக்கஸ் பண்றது தேர்தல் அறிக்கையில சொன்னது பாதிதை நீங்க சொல்லவே இல்லை, நிறைவேற்றல அப்படின்றதும் விளம்பரம் தான், விளம்பர வார்த்தைகள் தான் இருக்கு அப்படின்ற விமர்சனமும் இருக்கு. கடன் சுமை அதிகமாயிருக்கு அப்படின்ற பாயிண்ட் இருக்கு. உங்கள் எதிர்வினை என்ன ஆளுர் ஷானவாஸ்? பாஜகவுடைய விமர்சனமும் அதிமுகவுடைய விமர்சனமும் ஏறத்தாழ ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்கின்றன. சட்டமன்றத்தில் பட்ஜெட் உரையை புறக்கணித்து இரண்டு பேரும் ஒரே நேர்கோட்டில் வெளிநடப்பும் செய்திருக்கிறார்கள். வரக்கூடிய தேர்தலில் அவர்கள் ஒரே நேர்கோட்டில் சந்திப்பார்கள் என்பதற்கான குறியீடாகவும் அது அமைந்திருக்கிறது. எனவே அவர்கள் ஒரே கருத்தை சொல்வது என்பது வியப்பல்ல. ஏற்கனவே அப்படிப்பட்ட கொள்கை நிலைப்பாட்டோடுதான் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு என்பது மிகப்பெரிய நிதி சுமைகளுக்கு மத்தியிலும் ஒன்றிய அரசினுடைய ஓரவஞ்சனைக்கு மத்தியிலும் மக்கள் நல திட்டங்களுக்கு வழக்கம் போல நிதியை தந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பேரிடர் நிவாரண நிதி மறுக்கப்பட்டிருக்கிறது, கல்வி நிதி மறுக்கப்பட்டிருக்கிறது. நாம் நம்மளுடைய பங்கை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த பங்கை தருவதற்கு ஒன்றிய அரசு இழுத்தடித்து கடைசியில் ஏதோ கொஞ்சம் என்று சில விஷயங்களில் தந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மாநில அரசு தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டில் நின்று அதிலிருந்து வழுவாமல் அதற்கு எதற்கெல்லாம் நிதியை கொடுக்க வேண்டுமோ அதற்கு கொடுத்திருக்கிறது. கல்விக்கு குறிப்பாக இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசு தர மறுத்த நிதியை மாநில அரசு தன் தலையில் போட்டுக்கொண்டு இன்றைக்கு அதை எதிர்கொண்டிருக்கிறது. இதுதான் ஒரு ஆளுமையுள்ள அரசின் இலக்கணம். ஒரு ஆளுமையுள்ள அரசு இப்படித்தான் வெளிப்படணும். நீங்க ஒன்றிய அரசு இழுத்த இழுப்புக்கு போகாமல், அவர்கள் நீட்டுகிற இடத்தில் கையெழுத்து போடாமல் எதிர்த்து நின்று கொள்கையை நிலைநாட்டுவது என்பது முக்கியமானது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல அந்த அம்மையார் உயிரோடு இருந்த வரைக்கும் எதிர்த்த பல விஷயங்களை பின்னாளில் ஓபிஎஸும் எடப்பாடி கையெழுத்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்படித்தான் உதயமின் திட்டம் வந்துச்சு, அப்படித்தான் உணவு பாதுகாப்பு சட்டம் வந்துச்சு, அப்படித்தான் ஜிஎஸ்டி வந்துச்சு. இதெல்லாம் அந்த அம்மையார் எதிர்த்தது. வேற ஒரு கட்சி எதிர்த்து இவங்க அதை செஞ்சா கூட அது அவங்க எதிர்த்தாங்க, நாங்க அது ஏற்கிறோம்னு சொல்லிட்டு போலாம். அவங்க கட்சி தலைவர் எதிர்த்தது, அவங்க கட்சி தலைவர் உயிரோடு இருந்த வரையிலும் அதை ஒப்புக்கொள்ளாததையெல்லாம் இவங்க ஒப்புக்கொண்டாங்க. அந்த மாதிரி இல்லாம இன்னைக்கு கொள்கைதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அதுல உறுதி காட்டுவது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. தமிழ்நாட்டு மக்கள் இப்படித்தான் ஒரு அரசை எதிர்பார்க்கிறாங்க. நீங்க சொல்வது கடுமையான நிதி சுமை இருக்கு, நிதி நெருக்கடியில் மத்தியிலும் மக்கள் நல திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது அப்படின்னு. எல்லா பிரதான கட்சிகளும் திமுகவோட தேர்தல் வாக்குறுதியை சொல்றாங்க. அதுல 15% கூட நிறைவேற்றவில்லை. ஒன்னு. ரெண்டாவது, அதிக கடனை வாங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. கடன் வாங்குறதுல முதல் மாநிலமா இருக்கும் போல இருக்கிறது அப்படின்றதும், நிறைய திட்டங்கள் வெறும் வார்த்தைகளா இருக்கு, செயல்படுத்தல அப்படின்ற 3 பாயிண்ட் தானே பிரதானமா இருக்கு பட்ஜெட்டின் விமர்சனத்துல. 60 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வாங்கிய கடன்களை விட மோடியின் 10 ஆண்டு கால ஆட்சியில் வாங்கியிருக்கிற கடன் அதிகம். ஆனால் 60 ஆண்டு கால ஆட்சியில் செய்யப்பட்ட ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்பது மோடி ஆட்சி காலத்தில் உண்டான்னு கேட்டா கிடையாது. முழுக்க முழுக்க பிற்போக்கான அம்சங்களுக்கு நிதியை கொடுத்திருக்கிறாங்க. இல்லாத ஒன்றையெல்லாம் கற்பனையான விஷயங்களுக்கெல்லாம் நிதியை கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய நம்பிக்கையின்படி ஆட்சியில திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நிதியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு இன்க்ளூசிவே கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு பாரபட்சமான அணுகுமுறைக்காக நிதியை செலவு பண்றாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்ல. இன்னைக்கு கல்விக்கு 46,000 கோடி, பள்ளி கல்விக்கு மட்டும், உயர்கல்விக்கு தனியா பல புதிய திட்டங்கள், கல்வி தொடர்பான விஷயங்கள். இது செலவா முதலீடா? தொழில் வளர்ச்சிக்கு இன்னைக்கு ஒருங்கிணைந்த தமிழ்நாடு முழுவதும் ஒரு இடத்துல கொண்டு தொழில் வளர்த்த குவிக்காம பரவலாக்கப்பட்ட ஒரு வளர்ச்சிக்காக இன்னைக்கு புதிய புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்குது. இது முதலீடா செலவா? இப்ப இதெல்லாம் எங்க கொண்டு வைப்பீங்க? இன்னைக்கு மொழிக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. திருக்குறளை உலக மொழிகள் அத்தனையிலே மொழிபெயர்ப்பதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. பண்பாட்டு மீட்புக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. கீழடியில் அகழாய்வு மூலம் நம்முடைய நாகரிகத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு நாகப்பட்டினத்துல செய்யணும்னு நான் வேண்டுகோள் விடுத்தேன். இன்னைக்கு அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்குது. பல இடங்கள்ல புதிய அகழாய்வுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. அப்போ இதெல்லாம் செலவா முதலீடா?
சுற்றுலாவுக்கு இன்னைக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. ராமேஸ்வரத்துல ஏர்போர்ட் கொண்டு வரப்படும் அறிவிக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் ஒரு மாநிலத்தினுடைய உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கான முதலீடுகள். இதை எப்படி நீங்க செலவு கணக்கில் வைப்பீங்க? இப்ப கடன் நமக்கு கொடுக்கறவங்க எல்லா மாநிலத்துக்கும் இதுமே கொடுத்துருவாங்களா? அந்த மாநிலம் அந்த கடனை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு வலிமை உள்ளதான் பாக்குறாங்க. இந்த கடனை திருப்பி செலுத்தக்கூடிய வல்லமை அந்த மாநிலத்துக்கு இருக்குதான் பாக்குறாங்க. அதனுடைய ஜிடிபி எப்படி இருக்குன்னு பாக்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்து அந்த வளர்ச்சி என்கிற குறியீட்டின் அடிப்படையில் தான் கடனை நமக்கு கிடைக்குது. கேட்ட உடனே கடன் கிடைக்காது. முதல் கட்ட அதுக்கு 1000 கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்க. அப்போ இதையெல்லாம் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு வலிமை இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியில இருக்கு என்பதனால தான் அந்த கடன் கூட நமக்கு கிடைக்குது. ஓகே, பாயிண்ட்.